வணக்கம் மக்களே. என்னடா இது மாஸ்க் வந்துருச்சு, ஹூடி வந்துருச்சு. பட் இந்த மாஸ்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத காட்டணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்த்துட்டு போயிருவோமா? ஓப்பனா போட்டோம்னா ஒண்ணும் தெரியாது. நம்ம பேசுறது முதல்ல கிளியரா கேட்குதான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கனால, ஸோ உங்களுக்கு ஒரு ஷோ காட்டிடுறேன். 1 மினிட். எல்லாம் இருட்டுக்குள் போகுங்கள். இரு ஆல் இப்ப பாருங்க லைட்டோட ஃபங்ஷன. எப்படி? இது ஒன் டைம் இந்த மாரி எறிகிற மாரி இருக்கு. இந்த மாரி வச்சுட்டு பேசினா நல்லாவா இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்றதுக்காக. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. இதுதான் நமக்கு டெம்பரரியா வச்சிருக்க மாரி. இது பிளிங் பிளிங்க் ஆகும். இது கொஞ்சம் ஸ்பீடா பேசுற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ராப்பாட பண்ண போறோம் அப்படின்றீங்களா? சரி ஓகே. இது கொஞ்சம் ஸ்மூத்தா, கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் விட்டு விட்டு பேசுறது. இது ஸ்டாப் பண்றது. இதுதான் ஸ்டே பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ ரிவ்யூ பண்றது. ஓகே. இப்போ விஷயத்துக்குள்ள போவோம். இப்படியே பேசிட்டு இருக்க முடியாது வீடியோ. ஓகே. வந்தாச்சு. ஓகே மக்களே. நீங்க நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, ஜெயிலருடைய அனவுன்ஸ்மென்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. மொதனாச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லுக் என்னென்னமோ பேர் சொல்றாய்ங்க. இன்னும் நெறைய சொல்றாய்ங்க. இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு படம் நாங்க எடுக்க போறோம்ன்றதையே ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாரி, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாரி ஒரு 4 நிமிஷம் எடுத்து, கிளிம்ஸ்ன்றது ஒரு 4, 5 செகண்ட், 10 செகண்ட் எடுத்தாய்ங்க. ஃபோட்டோவ கிளிம்ஸா போட்டானுங்க. ஏகப்பட்ட டிசைன் பண்ணானுங்க. இப்போ எந்த ஆக்டர வச்சு என்ன மாரி கதை அம்சம் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றதே ஒரு அனவுன்ஸ்மென்ட் வீடியோ மாரி எடுக்குறாங்க. நியூ ட்ரெண்டா. ஸோ அத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை எடுத்த உடனே அனிருத்தும் நெல்சனும் உட்காந்து ஒரு மசாஜ் பெட்ல அப்படியே ரிலாக்ஸ்டா மசாஜ் ஆகிட்டாங்க கோவால. ஸோ ஒரு சன்லைட்டை காட்டிட்டு ஒரு கடற்கரையை காட்டிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பெங்கல் புயல், அதாவது பெங்களூர் புயலா, அது என்ன அது பெங்கல் புயல் சொல்றதெல்லாம் கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. ஆனா செங்கல் புயல் இல்ல, பெங்கல் புயல். பெங்காலா? பெங்கால் புயல். பெங்கால் இல்ல, பெண்களா? ஏங்க புயலுக்கு பெண்கள் குறைச்சிருக்காங்க பாருங்க. அதான் ஒரு காட்டிடுச்சு. பெங்கல். பெங்களா? பெண்கள் வைக்கிறாங்க பேரு. பெங்கல் புயல். அந்த புயல் கடந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு புயல் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனிருத் சொல்றாரு, என்ன ப்ரோ அடுத்த புயல் வருதுன்னு சொல்றாங்க. ஐயோ நம்ம மக்கள் என்ன பண்ண போறாங்க? நாம அங்க இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இங்க பண்ண போறாங்க. இவர் என்ன பெரிய த்ரோவரா போய் அப்படியே புயல் அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டு அனுப்ப போறாரு அப்படின்னு அவர் கலாய்ச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய நெல்சன். நெல்சன் கேட்கிறாப்புல, இந்த மாதிரி எங்க புயல் வருது அது வருதுன்னா அது அப்புறம் இருக்கட்டும். நம்ம கடைசியா படம் ரிலீஸ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் 5 புயல் கடந்து போயிருச்சு. ஏகப்பட்ட அவருடைய குமர்களை கொட்டிட்டு இருக்காப்புல. இதுக்கு பெங்கல் புயலே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்ச்சி 2 பேரும் பேசிட்டு இருக்க ஒரு சீக்வன்ஸ். அங்க முன்னாடி நம்ம ரேடியோ பெட்டியை சொல்லியிருக்கோம்ல, ஃப்ரீக்வன்சி, அந்த ரேடியோ பெட்டியை வச்சு முன்னாடி வச்சிருக்காங்க. என்ன வேணா வச்சிருக்கலாம், பட் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரேடியோ அங்க வச்சு அங்க இருந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வந்து விழுகுறாப்புல. கரெக்டா ரேடியோ உடச்சிட்டு வந்து விழுகுறாப்புல. விழுந்தோடனே அங்க நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணாடியா உடைச்சு வராங்க. இவங்க 2 பேரும் பதறி போய் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. இங்க இருந்து அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுவோம். மெடிடேட் பண்ணி ஃபியூச்சர்ல அதெல்லாம் சொல்றது, காலச்சக்கரத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. மெடிடேட் பண்ணி இந்த ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட்லாம் சொல்றோம்ல, அதை கொஞ்சம் லைட்டா டீச் பண்ணியிருப்பாரு. அப்பதான் உடச்சிட்டு வந்து உள்ள விழுவாருங்க. இது ஜெயிலர் வந்து அடிச்சு பறக்க விட்றாப்புல. இது ஜெயிலரோட 2 அனௌன்ஸ்மெண்ட் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜெயிலர் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டு வந்துட்டு இருக்காப்புல. இவங்க போய் ஒரு ஓரமா நிற்கும் போது ஸ்கார்லெட் ஜான்சனை காட்டுவாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ வால்பேப்பர் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தலைவர் ஃபோட்டோ வைப்பாங்க, இல்லை யாராச்சும் ஒரு கடவுள் ஃபோட்டோ வைப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்கார்லெட் ஜான்சன் ஃபோட்டோ வச்சிருக்காங்க. ப்ரோ அவரு சும்மா கலாய்க்கிறக்காக, நெல்சன் ஒரு உசும் பிடிச்ச ஆள் ப்ரோ, அதனால அவர் கலாய்க்கிறக்காக வச்சிருக்காரு அப்படிதான் நீ நினைப்ப. விஷயம் நம்மகிட்ட இருக்குல்ல, அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்கார்லெட் ஜான்சனை மைண்ட்ல வச்சுக்க. ஓகே, நம்ம ஆளு ஜெயிலர் உள்ள என்ட்ரு ஆகிறாரா? என்ட்ரு ஆகும்போது இந்த உடஞ்சிருக்கு பாருங்க, அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கா, கண்ணாடி கதவு, அந்த கண்ணாடி கதவு உடஞ்சிருக்க அந்த ஷேப் பார்க்கும்போது எனக்கு என்னமோ, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா அப்படின்னு தெரியல. இந்த சென்னை இருக்கு பார்த்தீங்களா, புள்ளி கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏரியாவில் கட் பண்ணி பாண்டிச்சேரி இருக்குல்ல, பாண்டிச்சேரி மேப் எண்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள எனக்கு சிமிலர் அந்த கட்டு தெரியுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம மைண்ட் வந்து ஒரு கான்ஸ்பிரசியா யோசிக்கிறோம். நம்ம டேபுட்டான டாபிக்லாம் பேசுறதுனால, நம்ம எல்லாத்தையுமே ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கறதுனால நம்ம கண்ணில் தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே, நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு.
அவங்க சும்மா யதார்த்தமாக எடுத்துருக்காங்க. ஓகே, அதில் ரத்தம் சொட்டு ஒழுகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே குனிஞ்சு உள்ள இறங்குறாப்புல. உள்ள வந்தோடனே அனிருத்துட்டையும் நெல்சன்ட்டையும் கேட்குறாரு, இங்கே வந்தவங்க எங்கடா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும் போது என்ன ஆகுது, இப்படி கை கட்டி கேட்குறாரு, எங்கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆள்காட்டி என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு ஆள்காட்டி இந்த தெரியும் நினைக்கிறேன், நிறைய சிலைகள் இப்படி இருக்கும், ஆள்காட்டி காட்டுறாப்புல, இங்கிட்டு போயிருக்காங்க இங்கிட்டு போடிங்க அப்படின்னாரு. சரி, போன பிறகு என்ன சொல்கிறேன், அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டாங்க. ஆள்காட்டினாலும், அதாவது எதிரிக்கு வேலை பார்த்தாலும் உனக்கு காப்பு உறுதின்றதை காட்டுறதுக்காக ஒரு உருண்டை எதிர்க்கு போடுவாப்புல. இது சின்னசாமி போட்டுவிடுவாப்புல, நம்ம எந்த படத்துல அசுரன் படத்துல ஒரு உருண்டை விட்டுருவார்ல, அந்த உருண்டை உருட்டி விட்டுறாப்புல. விட்டுறேன், இங்க பாத்தீங்களா நடந்து போகும்போது இதை கூட கீழே விழுந்ததை பார்க்காம போறாரு அப்படின்னு வாங்கி டம்முன்னு இதாயிருது, அந்த வெங்காயம் வெடிக்குது. இந்த ஸ்கார்லெட் ஜான்சனை பத்தி பேசணும்னு சொன்னேன்ல, மைண்ட்ல வச்சிருங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னு தெரியல, கிராஷ் செக் பண்ணீங்களா இல்லை யோசிச்சிங்களான்னு தெரியல. ஸ்கார்லெட் ஜான்சனுக்கு ஒரு ட்வின்ஸ் பிரதர் இருக்காரு. என்ன ப்ரோ சொல்ற, ட்வின்ஸ் ப்ரோ, ரெட்டையர்கள் அப்படியா ப்ரோ? இந்த ட்வின் கேரக்டர்னு நம்ம சொல்லிட்டாலே உங்களுக்கு எல்லாருக்குமே, நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இரட்டை மூளை. இப்போ ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த ஒரு கரு தான் இருக்கும், அந்த கரு ரெண்டா மாதிரி ட்வின்னா பறக்குறாங்க. அப்போ ஒரு பிரெயின் ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ரைட் அண்ட் லெஃப்ட், இந்த ரெண்டு பிரெயினும் அப்படியே முழுமை பருது. ட்வின் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகம். இந்த நரபலி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை, அது மோஸ்ட்லி ட்வின்ஸ் தான் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மூளை இரண்டா பிரிஞ்சு முழுமையாகும். இப்போ ரைட் சைடில் இருக்க பிரெயின் ரைட்டாக போய் அது ஃபுல்லாக முழுமையாகும், லெஃப்ட் சைடில் இருக்க பிரெயின் லெஃப்டாக போய் அது ஃபுல்லாகும். ஸோ இந்த ரெண்டு பேருடைய விஷயத்தை கவனிச்சிங்கனாலே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு அப்படி தான், ட்வின்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ட்வின்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஆல்ரெடி இரட்டை மூளையர்கள், மூளை எனும் இரட்டையர்கள்னு சொல்லிட்டு இணையதள பொருளில் வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ல போவோம். ஸ்கார்லெட் ஜான்சன் ஃபோட்டோ ஏன் வச்சிருக்காங்கன்றது நான் சொன்னேன்ல, இவங்க காரண காரியமின்றி எந்த ஃப்ரேம்லையும் எந்த ஒரு விஷயம் வரவே முடியாது. டேரக்டரோட அனுமதி இல்லாமல் இங்கே எதுவுமே வந்துட முடியாது. ஒரு காற்று கூட போகணும்னாலும் அது டேரக்டரோட அனுமதியோட போகணும். ஸோ நெல்சனோட அனுமதியோட தான் ஸ்கார்லெட் ஜான்சன் வந்திருக்காங்க. ஸ்கார்லெட் ஜான்சன் போய் தேடி பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவங்க ட்வின் பிரதர்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கே ஷாக் ஆகுது. நம்ம சொன்னால் அது கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க. 1984 1984 இந்தியாவில் என்ன நடந்துச்சு செக் பண்ணு. ஓகே, அதுவும் வேலை, அதை நீ செக் பண்ணிக்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட இன்னைய தேதிக்கு 40 வருடங்கள் ஆயிருக்கு. இன்னும் அவங்களுக்கு புரியல இல்லை, நவம்பர் 22 இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல தகவல் இந்த அல்காரிதம் நமக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி பண்ண மாட்டேது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிச்சிட்டாலே வியூஸை எக்ஸ்ட்ரா குறைச்சிருது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரகசியமா பேசுறோம் அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேர்க்குது, புது ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறோம்னா அவ்வளோக்கு எவ்வளோ போய் ஃபில்டர் பண்ணிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கம்னு தான் பார்ப்பேன். நீ எவ்வளோக்கு எவ்வளோ வளர்க்கணும்னு பாரு. நான் சுருக்கணும்னு சொன்னதுக்கு ரகசியத்தை, நீ வளர்க்கணும்னு சொன்னது உன்னோட அறிவு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த ஆள்காட்டி போட்டு விட்டோன்னே என்ன ஆகுது, அந்த உருண்டை வெங்காயம் வந்து உள்ள வந்தது, வெங்காயம் வெடிச்சோன்னே போயிடுது. வெங்காயம் வெடிச்சுட்டு வெளியே வரணும்ல, ஒரு 11 ட்வின் கேரக்டர் உள்ள வந்துருச்சுனால இரட்டை கோபுர தாக்குதல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்ல. ஸோ 2 பனை மரங்கள், என்ன சொல்றது, தென்னை மரங்கள் 2 வச்சிருக்காங்க முன்னாடி, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 தென்னை மரம். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சீமான் அவர்களுக்கு திருப்பி விவசாயம் சின்னமே கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. யாராவது நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டுட்டு இருந்தாரு, எனக்கு புளி கொடு அப்படின்னு கேட்டு இருந்தாப்புல. புளியே கொடுக்கல. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, புலிக்கட்டு பண்ணிக்கோ, புலிக்கட்டுல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இங்க அவர் புலிக்குடி குடின்னு கேட்டாரு, கொடுக்கல. தென்னை மர சின்னமே, அவங்க வச்சிருந்த இரட்டை கரும்பு அதே கொடுத்துட்டாங்க. இரட்டை மெழுகுவத்தி, இரட்டை சின்னம். இதுல 9/11 அட்டாக்ல இருந்து தான் நமக்கு அது இலங்கை பஞ்சாயத்து. ஸோ கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 9/11 அட்டாக்கு 9/11 அட்டாக்கு அவங்களுக்கு கொடுத்தது இரட்டை மெழுகுவத்தி, இப்போ கொடுத்தது இரட்டை கரும்பு சின்னம், இப்போ காட்டப்படுது இரட்டை தென்னை மரம். ஓகே, இதெல்லாம் சிம்பாலிசம். ஓகேவா? இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னமே கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போகுது. நான் இங்கே நியூஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம ஜெயிலர் வந்து வெளியே வந்துடுறாப்புல, அந்த வில்லங்களை தேடி வராப்புல. வெளியே வரும்போது 3 கார்கள் வந்து செவுத்து இடிச்சுக்கிட்டு வந்து உள்ள வந்து இவர் தாக்குறதுக்கு வராங்க. ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸே இருக்க மாதிரி வராங்க. இவர் ஒரே ஒரு ஆள் நிற்கிறார். இவர் சூப்பர் ஸ்டார்ல, அகில உலக சூப்பர் ஸ்டார்ல. ஸோ இவர் என்ன வேணா பண்ணலாம், வந்து நிற்கிறாப்புல. உங்களுக்கே தெரியும், அந்த 2 கையில கத்தியும் கண்ணையும் அப்படி ரெட் மாறி இப்படி தூக்கி போட்டு நடந்துருவாப்புல. ஓ அல்லம்ப பார்த்தா டைலாக் தெரியுமில்ல, எப்படி பாட்டு. சரி ரைட்டு, உள்ள போறாப்புல. போயிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டு நிற்கிறாப்புல. கண்ணடை கழட்டி இப்படி காட்டுறாப்புல. அந்த சைடு சிம்பிள்ல வந்தோடனே 4 அட்டாக் வருது. இங்கிட்ட 2 சிங்னு போகுது. இந்த ராக்கெட் தீபாவளி கொடுவீங்கல்ல, ஸோ அந்த ராக்கெட் வருது. கோவா பத்தி IWN ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. தலைவரே, நீங்க சொல்லிடுவீங்க என்கிட்ட, நான் இதை போய் என்கிட்ட சொல்ல முடியுமா? ஸோ
தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த படத்துல அவங்க சொல்றாங்க, இது ஒரு பாடம். ஸோ டைரக்டர் நெல்சனோட மண்டையில ஒரு கற்பனை. அந்த கற்பனையை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட். ஓகேவா? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. 2 வருது டக்குன்னு கோவால அந்த பஞ்சாயத்து நடக்குது. முன்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அது பார்க்கறதுக்கு எனக்கு பென் ஸ்டாச்சு மாதிரி தான் தெரியுது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கும். திருவள்ளுவர் ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பற்றி IW ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த போஸ்ட்டை படிச்சு பாருங்களேன். திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த நளினம் இருக்குல்ல, நளினத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசியிருப்பாரு. இப்போ நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன்? சரி, ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? தலைவர் வந்துட்டாலே அப்படி ஒரு போஸ்ட் கொடுக்கணும்ல, ஸ்லோ மோஷன் ஷாட் எடுக்கணும்ல. அவர் வந்து நடந்தாலே போதும், ஸ்லோ மோஷன் ஷாட் காட்டி ஒரு 1/2 மணி நேரத்தை முடிச்சு விட்ருவாங்க. எங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. அதே மாதிரி வந்து நிற்கிறாப்புல, கண்ணாடி காட்டுறாப்புல, இந்த கண்ணாடி காட்டிட்டு திரும்பி நிற்கிறாப்புல. இந்த ஷார்ட்டை நல்லா நோட் பண்ணுங்க. அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி இப்படி காட்டிட்டு கொண்டு வராங்க ஸ்லோ மோஷன் ஷாட்ல. வாட்ச் போட்டிருக்காப்புல. இந்த வாட்சில் ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி ஆக போகுது. அப்போ 1 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது பெரிய முள் இருக்குல்ல, அந்த முள் எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது நம்பரில் நிற்கிது. எங்கிட்ட 1, அங்கிட்டு 1. புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நான் இவ்வளோ நேரம் கனெக்ட் பண்ண விஷயத்தையும் இப்போ வாட்சில் இருக்க டைமையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நெல்சன் இங்கேருந்து யோசிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நெல்சனை குறிச்சது பிறகு ட்வின் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க ப்ரோ. அங்கே நிற்கிறதே அனிருத்தும் நெல்சன் தான் நிற்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை பேசும்போது அவங்க கண்ணில் அடிபட்ட மாதிரி இருக்குது. இந்த காது ஒருத்தருக்கு தொங்கும், இந்த காது ஒருத்தர் தொங்கும். கண்ணாடியில் அதை மாற்றிருப்பாங்களே, கண்ணில் மாட்டிருப்பாங்களே, அது தொங்கும். இந்த காதில் அனிருத்துக்கு தொங்கும், இந்த காதில் நெல்சனுக்கு தொங்கும். இதெல்லாம் சிம்பாலிசமா ப்ரோ அப்படின்ட்டா தெரியல. உனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லு. சூப்பர் ஸ்டார்னு அந்த எப்பயுமே இந்த ஃபாண்ட் வரும்ல, இந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் செம்மையாக இருக்கும். இந்த ஃபாண்ட் வரும்போது மியூசிக் வரும், எல்லாமே வரும். இப்போ ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தலைவரே கும்பிட்றாங்க போட்டு, இந்த சிம்பிள் போட்டுட்டு இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, இது கும்பிட்ற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நீ கும்பிட்ற அளவுக்கு அவங்க தகுதியான ஆளா? வெறும் திரை கவச்சி, வெறும் திரையில் ஹீரோ, வெறும் திரையில் சூப்பர் ஸ்டார், தரையில் வெறும் மனிதன், உன் கூட சக மனிதன். உங்களுக்கு போய் நீ விஷ் பண்ண போனாலும் தூரமா நின்று கை காட்டிட்டு ஓடி பாப்பல. குட்டி செலுத்த எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரும் பின்னாடி கோரஸ் வேற. பயங்கரமா இருக்கு நெல்சா. கோடி பேரு உசுர கொடுக்க கோடி பேரு. மஷ்ரூம் கிளான் ஒரு ஸ்மோக் வரும்ல, மஷ்ரூம் ஸ்மோக்கு, புலிக்கட்டு, பாண்டிச்சேரி, இடைப்பட்ட காலத்துல ஒரு ஏதோ ஒரு பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாக்கம் எனக்கு சரியா மறந்து, நான் கன்ஃபியூஸா இருக்கு. பல பிரச்சனைகள்ல கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏதோ பாக்கம்னு ஏதோ ஊர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஓகே, இப்போ நம்ம இந்த டீசரா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ முடிய போகும்போது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்ல. ஜெயிலர் 2 கம்மிங் சூன். அர்த்தம் புரியுதா ராஜா அப்படின்னு ஒரு டைலாக் போடுவார்ல, டைலாக்கோட போட்டுறாப்புல. அர்த்தம் எனக்கு புரியுது ராஜா, அவங்களுக்கு புரியுதா, உனக்கு புரியுதா? புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லு. இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல விட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அடுத்த சந்திக்கலாம். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்ல. 9/11க்கும் 11/9க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். நம்மள தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணி நவுந்துங்க. தயவு செஞ்சு நவுந்துங்க. ஓகே. Who is this guy?